விஜய காலி பண்ண ஒரு மாஸ்டர் பிளானோட வருவாங்கன்னு பார்த்தா மட்டமான பிளானோட வந்திருக்காங்க நம்ம அரசியல்வாதிகள். ரஜினி, கமல் மாதிரி நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெரிய தலைங்கள்லாம் இந்த விஷயத்துல ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல? ஆக்சுவலி அவங்க சப்போர்ட் எல்லாம் விஜய்க்கு தேவையா? விஜயை டார்கெட் பண்ற இந்த ஜனநாயகன் ரிலீஸ் பிரச்சனையே ஒரு வகையில விஜய்க்கு தான் சாதகம். நல்ல விவரமா பேசு. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் படத்தை தடுத்திருக்காங்க. ஆக்சுவலி தாமதப்படுத்திருக்காங்க. ஒரு தளபதி ரசிகனா புக்கிங்க்கு வெயிட் பண்ணி தளபதியோட கடைசி படத்தை கிராண்டா பார்க்கணும்னு தூரமா இருக்கிற ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அடிச்சு பிடிச்சு டிக்கெட் போட்டு ஜனநாயகனை பார்க்க ஒரு 500 சொச்சம் கிலோமீட்டர் டிராவலுக்கு ஆயத்தமாயிட்டு இருந்தா இப்போ ஷோ கேன்சல்டு. ஒரு தளபதி ரசிகனா எக்ஸ்ட்ரீம்லி டிசப்பாயிண்டட். ஆனா பட ரிலீஸ் பிரச்சனைங்கிறது தளபதிக்கோ தளபதி ஃபேன்ஸுக்கோ ஒன்னும் புதுசு இல்ல, எல்லாம் பழக்கப்பட்ட விஷயம்தான். அவரு படம் மட்டும் நடிச்சிட்டு இருந்தாலே அந்த ஆட்டம் ஆடுவாங்க. இப்போ அவரே அரசியல் ஆட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. சும்மாவா இருப்பாங்க? சென்சார் போர்டை வச்சுக்கிட்டு சில்மிஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஜினி, கமல்லாம் இந்த பிரச்சனையில விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும், விஜய்க்காக குரல் கொடுக்கணும் அப்படின்லாம் சில சினிமா எக்ஸ்பர்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க யாரும் யாருக்காகவும் குரல் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா இண்டஸ்ட்ரியில உச்சத்துல இருக்கிறவங்க அவங்கவுங்க பிரச்சனைய அவங்கவுங்க தான் சால்வ் பண்ணிக்கணும். ஒரு சாதாரண மனுஷனோ இல்ல செலிபிரிட்டியோ நம்ம ஊர்ல நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு விதி தான். ஒண்ணு அவங்களே அதிகார வர்க்கமா இருக்கணும், இல்லைன்னா அதிகார வர்க்கத்துக்கு அடங்கி போறவங்களா இருக்கணும். ரஜினி, கமல்லாம் சந்தேகமே இல்லாம இந்த செகண்ட் கேட்டகரி தான். ஆனா இவங்களுக்கெல்லாம் நேர் மாறா இன்னைக்கு டேட்டுக்கு அதிகார வர்க்கத்துக்கு எதிரா கேள்வி எழுப்புற இடத்துல இருக்காரு விஜய். மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. அதனால இந்த ரஜினி, கமல் சப்போர்ட் எல்லாம் விஜய்க்கு தேவையே இல்லை. அவரோட ரசிகர்களும் மக்களும் இருக்காங்க, அவங்க சப்போர்ட்டே போதும் அவருக்கு. சென்சார் போர்டு தான் பிரச்சனை பண்றாங்கன்னாலும் சென்சார் போர்டே ஒரு கருவி தான் அப்படின்னு நமக்கும் தெரியும். சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு. இதுக்கும் டிஎம்கேக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நிறைய பேர் கம்பு சுத்திட்டு இருக்காங்க. விஜய் எதிர்க்கிறது பிஜேபியையும் டிஎம்கேவையும் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சென்சார் பிரச்சனையை தூக்கிட்டு வரலன்னா ஜனநாயகனுக்கு எதிராக ஸ்டேட் கவர்மெண்ட் வேற ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்திருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா பிஜேபி விஜய்க்கு கொடுக்கற குடைச்சல டிஎம்கே சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, விஜய் சைடு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போமே. இதனால விஜய்க்கு என்ன நட்டம்? ஒரு நட்டமும் கிடையாது. சம்பளம் வாங்கி அவரோட கடைசி படத்தை நடிச்சு முடிச்சிட்டாரு. இனிமே அடுத்த பட பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்போ அவரோட கடைசி படத்துக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுத்தா எலெக்ஷன் டைம்ல விஜய்க்கு தான் ஒரு பெரிய மக்கள் ஆதரவா மாறி நிக்கும்னு ஒரு பேசிக் ஐடியா கூடவா இல்ல நம்ம அரசியல்வாதிகளுக்கு? ஆக்சுவலி பயந்தவன் தான் தற்காப்புக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியுமா. அவரே இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, அதுக்குள்ள பயமா? இந்த சென்சார் உருட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட, ஓட்டுரிமை உள்ள ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட எப்பா ரிலீஸ் ஆக வேண்டிய விஜய் படம் வரலப்பா, தடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா அதான் விஜய் அரசியலுக்கு வர்றாருல, அப்படித்தான் குடைச்சல் கொடுப்பாங்க, அப்படிதான் சொல்ல போறான். இப்படி இந்த ரூலிங் பார்ட்டிஸ் ரெண்டுமே சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. டியர் பிஜேபி அண்ட் மை டியர் டிஎம்கே, விஜய் படத்தை வரவிடாம தடுக்கிறது நடிகர் விஜய்க்கு தான் மைனஸ் பாயிண்ட். ஆனா அரசியல்வாதி விஜய்க்கு அதிரி புதிரியான மக்கள் ஆதரவு கிடைக்கிறதுக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஆக ஜனநாயகன் எவ்வளவு லேட்டா ரிலீஸ் ஆனாலும் சரி, இல்லைன்னா ரிலீஸே ஆகாம போனாலும் சரி, பாதிப்பு விஜயை விட உங்களுக்கு தான் அதிகம். வி ஸ்டாண்ட் வித் விஜய். விஜய் தான். விஜய் விஜய் தான். விஜய் தான். விஜய் தான். தளபதி தளபதி தளபதி. விஜய் தான். விஜய் சார் தான். விஜய் தான். விஜய் தான். உங்கள்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? கேக்குதா? சத்தம் கேக்குதா?